காவேரி வந்து விஜய் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் வந்து காவேரியோட கண்ணத்த புடிச்சு, "இங்க பாரு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் காவேரி. என் அம்மா வந்து திரும்பி வந்த மாதிரி இருக்கு உன்கிட்ட நான் பழகும்போது." சாரதா வேற, "என்ன இன்னும் அவள காணோம்? பொட்டி படுக்க எடுத்து பேசாம அவங்க கூடயே அவ கிளம்பிட்டாளா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்லி வீட்டுக்கு வரும்போது, விஜய் இருந்துட்டு காவேரியோட கண்ணத்த புடிச்சு பேசுறது பார்த்து சாரதா வந்து காவேரின்னு சொல்லி கத்திட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியுதா ஏதாவது? இல்ல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா என் மானத்த வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, உனக்கு கிளம்பணும்னா இப்பவே தயவு செஞ்சு கிளம்பிடு அவங்க கூட. சும்மா பேச்சுல ஒண்ணு செய்கையில ஒண்ணு பண்ணாத காவேரின்னு" சொல்லிடுறாங்க. காவேரி இருந்துட்டு, "இல்லம்மா நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி எங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் பார்த்தேனே, நீ கொஞ்சம் கம்முனு இருன்னு" சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, எனக்கு வந்து காவேரி ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட முன்ன சொன்ன மாதிரியே தான். அவள வந்து என் கூட அனுப்பிச்சு விடுங்க. நான் நல்லா பார்த்துக்குவேன். கூடயே நீங்களும் வாங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். நீங்களும் எதுக்காக கஷ்டப்படணும் நான் இருக்கும்போது." சாரதா இருந்துட்டு, "போதும்யா, எனக்கு இந்த பணக்காரங்கள பார்த்தாலே இப்ப பயமா இருக்கு." இப்படி சொல்லிட்டு சாரதா வந்து காவேரியோட கைப்பிடிச்சு இழுத்து நடந்து போகும்போது காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விஜய் இருந்துட்டு, "என்னாச்சு? ஐயோ காவேரின்னு" சொல்லி தூக்குறாங்க. சாரதா இருந்துட்டு முறைச்சு பார்க்கும்போது, "இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம்னு" சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. விஜயோட கார்ல வந்துட்டு காவேரி மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க வந்து டாக்டர் செக் பண்றாங்க என்னாச்சுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வேற வெளியே வந்து, "இங்க பாருங்க பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாருன்னு" சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "நான் தான்ற" மாதிரி சொல்றாங்க. "நல்ல செய்திதான். பேஷண்ட் வந்து 2 மந்த்ஸ் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் ஏன் அவங்கள சரியா பாத்துக்கலன்னு தெரியல. பாருங்க உடம்புல சத்து சுத்தமா கிடையாது. அவங்க ரொம்ப அனீமிக்கா இருக்காங்க." இது கேட்டு சாரதாக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இந்த ட்ராக் வச்சு வீக்கா ரியூனியன் நடக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம் ஆன் தி கமெண்ட் பாக்ஸ்.